பொங்கல் கிளீனிங்கில் பார்ட் 5 வீடியோ தான் பார்க்குறீங்க. நான் வந்து வெளியே வந்து புல்லெல்லாம் வந்து ரொம்ப முளைச்சிருந்துச்சு. பாருங்கள், அந்த தொட்டியே வந்து தெரியல. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த குப்பை மேனி செடி வந்து ரொம்ப படர்ந்து வளர்ந்துருந்துச்சு. ஒரு அண்ணன் வந்து வந்தாங்க, க்ளீன் பண்ணுவீங்களான்னு கேட்டோம். அவங்களும் வந்து பண்ணுறேன்னு சொன்னாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு கை வந்து இல்லை, க்ளவுஸ் மாதிரி போட்டிருந்தாங்க. அதை பார்த்துட்டு யோகி வந்து பார்த்திங்கன்னா சொன்னால், இது மாதிரி ஒரு கை இல்லாமலே வந்து இந்த அங்கிள் வந்து இவ்வளோ வேலை பார்க்குறாங்க, நம்ம வந்து 2 கை இருக்குது, நம்ம எவ்வளோ வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். நானும் பெருசானா எல்லா வேலையும் நானே செய்வேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். சரி, ரொம்ப சந்தோஷம். அவனே வந்து மோட்டிவேஷன் மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்கான். சின்ன பிள்ளைங்க வந்து அவங்க வாயால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம், பெரிய விஷயங்கள் கேட்கும்போது ஏதோ சாமியே வந்து சொன்ன மாதிரி இருக்கும் சில நேரங்களில். ஆனால் அடம் பண்ணும்போது ஐயோ என்னடா குட்டி சாத்தா மாதிரி அடம் பண்ணதே அப்படின்னு தோணும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு ரொம்ப நன்றி. நல்லா வந்து இந்த செடி, அரளி செடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா படர்ந்து ஒரு மாதிரி விரிஞ்சிருந்தது. மாடு வந்து முட்டி முட்டி அதை வந்து செடியெல்லாம் வந்து உடச்சி விட்டுருந்துச்சு. அதனால் வந்து அழகாக அந்த அண்ணன் வந்து ஒத்த கையை வச்சே நல்லா அழகாக கட்டிட்டாங்க. அவங்களெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஆளுங்களை பார்த்தா நம்ம வந்து இன்ஸ்பயர் ஆகணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி வந்து சின்ன லெவலில் இருக்கிறவங்க கூட அவங்க உழைப்பு மூலமாக முன்னேறவங்கள பார்க்கும்போது கூட நம்ம வந்து அவங்க கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்கலாம். நம்ம எப்போல்லாம் சோர்ந்து போகிறோம், நமக்கு எப்போல்லாம் வந்து சோர்வாக இருக்குது அப்படிங்கும்போது, நமக்கும் கீழே உள்ளவர் கோடி, அதை நீ நினைத்து நிம்மதி நாடு அப்படின்னு கண்ணதாசன் ஐயா சொன்னது ஞாபகம் வருது. நன்றி.